மாகாளியபட்ச கால வழிபாடு. ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தவித தடைகளும் இல்லாமல் முன்னேற வேண்டும் என்றால் அவருக்கு கண்டிப்பாக குலதெய்வம் மற்றும் முன்னோர்களின் அருள் வேண்டும். அப்படி முன்னோர்களின் அருளை பெறுவதற்கு உகந்த நாளாகத்தான் அமாவாசை நாள் திகழ்கிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்து தானங்களை செய்வதன் மூலம் முன்னோர்களின் அருளை பெற முடியும். அப்படிப்பட்ட முன்னோர்கள் நம் வீடு தேடி வந்து நம்முடன் இருந்து நமக்கு அருளாசி புரியக்கூடிய நாட்கள் தான் மாகாளியபட்ச நாட்கள் என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை வழிபடாதவர்கள் கூட தை மாதம், ஆடி மாதம், புரட்டாசி போன்ற மாதங்களில் வரும் அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்வார்கள். அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மாகாளியபட்ச அமாவாசை என்று கூறுவதுண்டு. இந்த அமாவாசைக்கு முன்பாக இருக்கக்கூடிய 15 நாட்களும் மாகாளியபட்ச காலம் என்று கூறுவார்கள். இந்த 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம் வீடு தேடி வந்து நம்முடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நாட்களில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மாகாளியபட்சம் இந்த ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி துவங்குகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாகாளிய அமாவாசை அமைந்துள்ளது. ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் 15 நாட்கள் மாகாளியபட்ச காலமாகும். மாகாளியம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவாகும். நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நாம் அளிக்கும் தர்ப்பணம், தானம், வழிபாடுகள் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்கும் காலமாகும். இந்த 15 நாட்களும் நாம் கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்கள் என்பதை பொறுத்துத்தான் நாம் தர்ப்பணம் செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம். இந்த 15 திதிகளுள் ஏதாவது ஒரு திதியாகத்தான் இருக்கும். அதனால்தான் இந்த 15 நாட்கள் நம் முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும் என்று கூறப்படுகிறது. முடிந்த அளவிற்கு வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதையும் மீறி கோலம் போட வேண்டும் என்றால் காவி பொடியை பயன்படுத்தி கோலம் போட்டுக்கொள்ளலாம். இதேபோல்தான் பூஜை அறையிலும் கோலம் போட வேண்டும் என்று நினைப்பவர்கள் காவி மற்றும் மஞ்சள் நிற பொடியை பயன்படுத்தி கோலம் போட வேண்டும். அடுத்ததாக இந்த 15 நாட்களும் தினமும் ஆண்கள் தங்களுடைய இறந்த முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். 15 நாட்களும் அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. தினமும் சமைக்கும் பொழுது எச்சில் படுவதற்கு முன்பாக சிறிது உணவை எடுத்து காக்கைக்கு வைக்க வேண்டும். அடுத்ததாக மாலை 6 மணிக்கு மேல் நம்முடைய வீட்டு வரவேற்பறையில் தெற்கு பார்த்தவாறு ஒரு சிறிய தாம்பூலத்தட்டை வைத்து அதில் அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்ற வேண்டும். இந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரையும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நெய்வேத்தியமாக வைத்து முன்னோர்களை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தீபம் 1 மணி நேரம் எரிய வேண்டும். 1 மணி நேரம் கழித்து தீபத்தை குளிர வைத்து அதே இடத்தில் அப்படியே விட்டுவிடுங்கள். மறுநாள் காலையில் தீபத்தை எடுத்து எப்போதும் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்துவிட வேண்டும். தண்ணீரை செடிகளுக்கு ஊற்ற வேண்டும். நெய்வேத்தியமாக வைத்த இனிப்பை எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்தில் போட்டுவிட வேண்டும். இப்படி இந்த மாகாளியபட்ச காலத்தில் முன்னோர்களை நினைத்து இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் அனைவரின் அருளையும் நம்மால் பரிபூர்ணமாக பெற முடியும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும். முன்னோர்களின் அருளை பரிபூர்ணமாக பெற்று வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுப காரிய தடைகளை நீக்கும். மாகாளியபட்சம் தர்ப்பணம் செய்வதால் நமது முன்னோர்களின் ஆசியுடன் நமது வாழ்க்கையும் நமது குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் என்பது நிச்சயம். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் தடைபட்டு வந்த சுப காரியங்கள், முன்னேற்றம் ஆகியவை தடையின்றி நடைபெறும். முன்னோர்களின் ஆசியால் பித்ரு சாபம், பித்ரு தோஷம் ஆகியவை நீங்கும். புண்ணிய நதிக்கரைகள், தீர்த்தக்கரைகள், ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும். முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிடலாம், பசுவுக்கு அகத்திக்கீரை, புல், பழம் கொடுக்கலாம்.